அந்த சுட்டி குழந்தை அப்படின்னு வந்துட்டு அழுகுது. என்ன சொல்லியிருக்கா, 2 ஆண்களுக்கு பிறக்கும் ஒரு குழந்தையால் மட்டும்தான் என்னை கொல்ல முடியும், 2 ஆண்களுக்கு குழந்தையே பிறக்காது அப்படின்னு. தட் இஸ் ஆல்சோ த ட்ரூத். 2 ஆண்களுக்கு குழந்தை பிறக்காது, பயாலஜிக்கலி ஸ்பீக்கிங், இஃப் ஐ எம் நாட் ராங். த மீன் டைம், பந்தளத்துல ஒரு ராஜா, அவரு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா பந்தள ராஜாங்க. வேட்டையாட போன ராஜாவுக்கு ஒரே அதிர்ச்சி. ஏன்னா அவருக்கு ஒரு குழந்தையின் சத்தம் கேக்குது. வளரும் போதே வந்துட்டு படிப்பு, ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்துலயும் சிறந்து விளங்குறாங்க. ராஜாக்கும் ராணிக்கும் இன்னொரு குழந்தை பிறக்குது, இன்னொரு ஆண்மகன், ஒரு கியூட்ட குட்டி குட்டி குள்ளு. ஃபுல் பசியில இருந்தவனுக்கு வந்துட்டு பிரியாணி கட்சா மாதிரி 2 முத்து போல 2 குழந்தைங்க. குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். எழுந்துட்டோம். டைம் இப்போ 5 o'clock ஆகுது. கிளம்ப வேண்டியதுதான். இட்ஸ் கோனா டேக் அஸ் another 3 hours to reach Sabrimala. Just very tired. So this is where I stayed tonight. It's called as Italia Homes. It's a decent place in Erimeli. If you guys want to come and check it out, please do. Guys seem really nice. Gave me a good discount as well. Whole town is asleep. எல்லாம் தூங்கிட்டு இருக்கு. We'll leave in 5 minutes. பம்பா, இதான் வந்துட்டு பம்பா ரிவர். இதான் எல்லோரும் வந்துட்டு சாமி கும்பிடுவாங்க. மலைக்கு ஏறுறதுக்கு முன்னாடி எவ்வளோ பேர் பாருங்க. மலை ஏறுறதுக்கு முன்னாடி எல்லோரும் இங்கே தான் வந்துட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் போவாங்க. போகிறாங்க பாருங்க. உள்ள வந்துட்டு கோப்ரோவில் எடுக்க முடியல. ஸோ ஜஸ்ட் டேக்கிங் யூஸிங் மை ஃபோன்ஸ். ஸோ கைஸ், பேசிக்காக இதுதான் ஸ்பாட் புக்கிங் சென்டர். இங்கே வந்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு புக்கிங் எடுத்து கொடுப்பாங்க. நீங்கள் அப்படியே போகலாம். இங்கேருந்து அப்படியே இங்கே காமிச்சிட்டு அப்படியே மேலே ஏற வேண்டியதுதான். கிளைம்பிங் சபரிமலை. எல்லா இடத்துலையும் வீடியோ எடுக்கக்கூடாது, எங்கெங்கெல்லாம் முடியுமோ அங்கே எடுக்கலாம். திஸ் இஸ் ரைட் நவ் இன் அப்பாச்சி மேடு. இன்னொரு 1 hour ஆகும். இன்னும் 3 kilometers இருக்கு.
டூலி சர்வீஸ் ஃபார் இதுதான் வந்துட்டு டிராக்டர் வர பாதை நடந்துட்டுருக்கோம். Running a little easier to run in downhill than uphill. Might as well have some exercise. அப்படியே போக வேண்டியதான். டைம் இப்போ வந்துட்டு ஒரு 12:30 கீழே ஒரு 3:30 போயிடலாம். ஃபுல்லாக டிராக்டர் வர பாதை. So you guys can see கீழே மேலே டிராக்டர் வந்துட்டே இருக்கும். எப்படி போகிறாங்க பாருங்க, ஜாலியாக. அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் வந்துட்டோம் கீழே. ஒரு 1.5 kilometers தான். குட் ஏர், ஜாலியாக அப்படியே போக வேண்டியதான். நான் வந்துட்டு மேலே ஏறும்போது செருப்பு இல்லாமல் ஏறுறேன், இறங்கும்போது செருப்பு வாங்கிட்டேன். ஓகேல, ஓகே, see you guys. நம்ம கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல கூட்டம். தப்பு பண்ணிட்டேன் கைஸ், தப்பு பண்ணிட்டேன். Wait, let me just check if it is working. Yeah, it's working now. நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் கைஸ். என்னன்னு சொல்லுங்க. கேமரா ஆன் பண்ண தெரிஞ்ச எனக்கு மைக்ரோஃபோன் ஆன் பண்ண தெரியல. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் கண்டென்ட் போச்சு. But that's okay. It's a learning curve. Like I told you guys when I was coming, I am brand new to this. I'm glad at least நான் இப்போ பார்த்தேன். இல்லைனா வந்துட்டு ஊர் போகிற வரைக்கும் பார்த்துருக்க முடியாது. ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குமிளிலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் முன்னாடி நிறுத்திட்டேன். என்னால் முடியல. செம்ம டிராஃபிக்குங்க. ரொம்ப ஓவராகிடுச்சு டிராஃபிக்கு. எனக்கு வந்துட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே வந்துட்டு அப்படியே அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி, நெவர் லேட் டு டேக் அ பிரேக் அப்படின்னு வந்துட்டு கிட்கேட் ஓனரே சொல்லியிருக்காருன்றதுனால நம்ம அப்படியே ரைடை கண்டினியூ பண்ணலாம். A lot of tea estates, tea gardens around the hills of Western Ghats. நான் பேசிக்கா வந்துட்டு கவிதை சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, நீங்க கடைசியா என்ன வந்துட்டு காலையில குமிளிலேருந்து கிளம்பும் போது பார்த்துருப்பீங்க. எதுவும் ஆடியோ எதுவுமே இருந்திருக்காது. ஏனென்றால் நான் தவறு செய்து விட்டேன் கைஸ், தவறு செய்து விட்டேன். நான் வந்துட்டு ஒழுங்கா என்னோட மைக்ரோஃபோன் ஆன் பண்ணல. அதனால வெறும் காத்து சத்தம் மட்டும்தான் கேட்குது. ஏன் சத்தம் எதுவுமே கேட்க மாட்டேங்குது. அண்ட் இந்த பிரச்சனைனால என்னால் ஒழுங்கா பேசக்கூட முடியல. இப்போ லைட்டா சோகங்களாக இருக்கு. ஏன்னா நான் உங்ககிட்ட அவ்வளோ ஷேர் பண்ணேன் கைஸ், அவ்வளோ ஷேர் பண்ண என்னோட சோக கதை, சந்தோஷ கதைகள். அதோட முக்கியமா
நம்ம வந்ததுக்கான நோக்கம் சபரிமலையின் கதையே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். அது வந்துட்டு இப்போ பனாலா போனதுனால அந்த கதையை நான் திரும்பி சொல்லலாம் அப்படின்னு வந்துட்டு ஒரு முடிவெடுத்து இருக்கிறேன். ப்ளீஸ் கைஸ் வெயிட் அண்ட் வாட்ச். இது வந்துட்டு ரொம்ப சந்தோஷமான கதை. as a good ending, but you guys have to wait. So இப்போ நம்ம இருக்கிற மலை வந்துட்டு வெஸ்டர்ன் காட்ஸ். நம்ம எங்க போனோம் அப்படின்னா வந்துட்டு கடவுள் ஐயப்பன் அவரோட ஸ்தலங்களில் ஒன்றான சபரிமலையில் தான் நாம் போனோம். சரி, இந்த சபரிமலைக்கு சபரிமலைன்னு ஏன் பேர் வந்தது? ஏன் வந்துட்டு வேற ஏதாவது ஐயப்பன் மலைன்னே வச்சிருக்கலாமே, ரைட்? அதான் அவரோட மெயின் டெம்பிளே அங்கதான் இருக்கு. ஐயப்பன் மலை ஆர் ஐயப்பன் மேடு ஆர் a lot of other ஐயப்பன் ரிலேட்டட் நேம்ஸ், மணிகண்டன்ஸ் அப்படின்லாம் ஏதாவது வச்சிருக்கலாம். பட் ஆனால் அவர் வைக்கல. ஏன்னா அந்த இடத்துல வந்துட்டு சபரின்னு ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்களோட நினைவாற்றலாக அந்த மலைக்கு சபரிமலை என்றே பெயர் வந்தது. இந்த சபரி அப்படின்னு அவங்க யார் அப்படின்னா, இந்த ராமர் காலத்துல இருந்த ஒரு ஓல்டு லேடி. அந்த ஓல்டு லேடி என்ன பண்ணுவாங்கன்னா, ராமரோட பெரிய பக்தி அவங்களுக்கு. ஸோ காட்டுக்குள்ள, இது பேசிக்கா இப்பதான் வந்துட்டு ஃபுல்லா டெவலப் ஆயிருக்கு. அந்த காலத்துலலாம் காடு தான். ஸோ காட்டுல அவங்க வந்துட்டு ஃபுல்லா அலைந்து திரிந்து பழங்கள், காய்கறிகள், பெரிஸ், ஸ்ட்ராபெரி, ப்ளூபெரி, பிளாக்பெரி இப்படி போன்ற பல பெரிகளை அவர்கள் எடுத்து வந்து, அது மட்டும் இல்லாமல் அவர்கள் பாதி கடிச்சு இல்ல, ஒரு லைட்டா ஒரு டேஸ்ட் பண்ணி எந்த பெரி ஸ்வீட்டஸ்டா இருக்கோ அந்த பெரிய வந்து கடவுளுக்கு படைப்பாங்களாம். யோசிச்சு பாருங்க. இப்ப வந்துட்டு நம்ம வந்துட்டு எச்சப்பனா தீட்டு அப்படி இப்படின்னு நிறைய மிஸ்கன்செப்ஷன். ஆனா அதெல்லாம் ட்ரூ கைஸ், ரைட்? மூட நம்பிக்கைகளுக்கு நம்ம இணையாக கூடாது. ஐ பிலீவ் இன் காட். கடவுள் வந்துட்டு எப்பயுமே வந்து அன்பின் வழி பாதையே தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். அதை வந்துட்டு நம்ம டைரக்டா ஃபாலோ பண்ணோம்னா போறோம். ஸோ அதுக்காக நீங்களும் வந்துட்டு பாதி கட்சி ஆப்பில் வந்துட்டு கடவுளுக்கு படைங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. ஈச் ஒன் டு தேர் ஓன். பட் சபரி அப்படிதான் பண்ணாங்க. ஷி காட் ஃபேஸ் டு ஃபேஸ் மீட்டிங் வித் லார்ட் ராமா. அண்ட் லார்ட் ராமா வந்துட்டு ஒரு விஷ்ணுவோட அவதாரம் அப்படிங்கிறதுனால அவர் அந்த பாதி கடிச்ச பெரிஸை வந்து சாப்பிட்டதுனால சபரிக்கு மோட்சம் கிடைத்தது. அந்த சபரிக்கு மோட்சம் கிடைத்த இடமும் அதுதான். அதனாலதான் அந்த மலைக்கு சபரிமலை என்று பெயர் வந்தது. இப்ப கமிங் பேக் டு ஐயப்பன். யாரு சார் இந்த ஐயப்பன்? எங்கேருந்து வந்திருக்காரு அவரு அப்படின்னா, அவர் வந்துட்டு சபரிமலையில இருந்தெல்லாம் வரலங்க. அவரோட சொந்த ஏரியா அப்படின்னு பார்த்தோம்னா பந்தளம் ராஜா அண்ட் ராணி அவங்களோட புதல்வன், சுட்டி குழந்தை, அவர்தான் ஐயப்பன். உங்களுக்கு ஐயப்பனா தான் தெரியும், ஆனா அவருக்கு இன்னொரு பேர் இருக்கு. அந்த மாதிரி பிஜிஎம் இந்த பேக்ரவுண்ட்ஸ். அவர் பேரு மணிகண்டன். இந்த மணிகண்டன் வந்துட்டு எப்படி உருவானாரு? ஒரு கடவுள்னு எல்லாருக்குமே தெரியும். ஒரு கடவுள் பிறவி மண்ணில் அவதாரம் எடுக்கிறது என்றால் அதற்கு ஒரு காரணம் வேண்டும் அல்லவா? அந்த காரணத்தை நம்ம பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட். ஸோ இவர் பிறந்ததுக்கான காரணம் வந்துட்டு, இந்த ஏரியால வந்துட்டு ஒரு அரக்கி, ரொம்ப கஷ்டம், அவளை வச்சுட்டு சண்டையே செய்ய முடியாதுன்ற மாதிரி ஒரு அரக்கி எல்லாரையும் போட்டு ட்ரபிள் பண்றது, போற வரவங்கெல்லாம் கலாய்க்கிறது, அப்படி வந்துட்டு 4 பேர் போனா என்ன அப்படின்னு இந்த மிரட்டி காசு வாங்கி கொடுமைப்படுத்துறது, இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தான். அவன் என்ன தைரியத்துல ஆனானா, இந்த ஒன் ஆஃப் த மும்மூர்த்திகளான பிரம்மா, விஷ்ணு, சிவன்
இவர்கள் 3 பேரில் யாரோ ஒருத்தர்கிட்ட வந்துட்டு ஒரு வரம் வாங்கியிருக்கா. அது யாருன்னு எனக்கு கரெக்டா தெரியல, அன்னைக்கு நான் கிளாஸ் லீவு, மன்னிச்சிருங்க. பட் இந்த 3 பேர்கிட்ட வந்துட்டு என்ன வரம் வாங்கியிருக்கா அப்படின்னா, அவளை யாராலையுமே கொல்ல முடியாதுன்ற மாதிரி, கடவுள் தவிர வேற யாராலையும் கொல்ல முடியாதுன்ற மாதிரி ஒரு வரத்தை வாங்கியிருக்கான்னு நினைக்கிறேன். பட் ஆனா இந்த மாதிரி தான் ஏதோ ஒரு வரங்க. பேசிக்கா வந்து ஈஸியாலாம் சாவடிக்க முடியாது, அவளை ரொம்ப கஷ்டமா தான் சாவடிக்க முடியும். அந்த மாதிரி ஒரு வரம். ஏன்னா கடவுள் எப்பயுமே வந்துட்டு டைரக்டா சாவுக்கு வரம் கொடுக்க மாட்டாரு, உனக்கு சாவின்மையே கிடையாது அப்படின்னு. ஸோ இவங்க வந்துட்டு இந்த மாதிரி ஏதாவது பகல் முடியும் வரை இரவு ஆரம்பிக்கும் வரை அப்படின்ற மாதிரி இருப்பாங்க கேட்குறவங்க. ஸோ இவளும் கேட்டா, அவங்களும் கொடுத்துட்டாங்க. அந்த ஆட்டத்துல வந்துட்டு தலைவிய கையில பிடிக்கவே முடியல மகிழ்ச்சிய. ஒரே அட்டூழியம். இங்க மட்டும் இல்லைங்க, வெறும் நம்ம வெஸ்டர்ன் காட்ஸ்ல மட்டும் இல்ல, ஆல் ஓவர் த வேர்ல்டு ஃபுல் அட்டூழியத்தின் மேல அட்டூழியம். இந்த அட்டூழியத்துக்கெல்லாம் வந்துட்டு இந்த தேவர்கள்லாம் வந்து ஒரே செம கடுப்பாயிட்டானுங்க. எப்ப பாரு இந்த மகிழ்ச்சியோட இது என்னால வந்துட்டு தாங்கிக்கவே முடியல. கரெக்ட், ஏன்னா இப்ப ஞாபகம் வந்துருச்சு கைஸ். பேசிக்கா வந்துட்டு அவ என்ன சொல்லியிருக்கா, 2 ஆண்களுக்கு பிறக்கும் ஒரு குழந்தையால் மட்டும்தான் என்னை கொல்ல முடியும் அப்படின்னு வந்துட்டு வர வாங்கிடுவா. அவன் என்ன நினைக்கிறா, 2 ஆண்களுக்கு குழந்தையே பிறக்காது அப்படின்னு. தட் இஸ் ஆல்சோ த ட்ரூத். 2 ஆண்களுக்கு குழந்தை பிறக்காது, பயாலஜிக்கலி ஸ்பீக்கிங், இஃப் ஐ எம் நாட் ராங். ஆனா வந்துட்டு இவங்கெல்லாம் கடவுள்கள் ஆச்சே, அவங்கள்ட்ட வந்துட்டு பெரிய பெரிய டெக்னாலஜிலாம் இருக்கும். ஸோ அதனால என்ன ஆச்சு அப்படின்னா, சிவன் போயிட்டு விஷ்ணுகிட்ட சொல்றாரு, ப்ரோ இந்த மாதிரி மகிழ்ச்சியோட தொல்லை தாங்க முடியல, அவளை சம்பவம் செய்யறதுக்கான டைம் வந்துருச்சு, வாங்க ப்ளீஸ் ஹெல்ப் மீ அப்படின்னு. விஷ்ணு உடனே என்ன பண்றாரு, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மோகினி அவதாரம் எடுத்து சிவனுடன் நட்பாக பேசி 2 பேருக்கும் ஒரு சுட்டி குழந்தை பிறக்கிறது. அந்த சுட்டி குழந்தை தான் மணிகண்டன் கைஸ். அந்த சுட்டி குழந்தை அப்படின்னு வந்துட்டு அழுகுது. அப்ப வந்துட்டு மோகினியால தாங்க முடியல, இவ்வளவு அழகான குழந்தை, என்னால அதை விட்டு போக முடியாது அப்படின்னு. சிவன் உடனே அவனோட அவதார நோக்கத்தை வந்துட்டு மைண்ட்ல வச்சுக்கோ, அங்க மகிழ்ச்சியால நிறைய பேர் வந்துட்டு செத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி மோகினிய சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போறாரு. சோ இந்த மீன் டைம் பந்தளத்துல ஒரு ராஜா, அவரு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா பந்தள ராஜாங்க. அந்த பந்தள ராஜா என்ன ஆச்சு, அவருக்கு ஒரு மனைவி, ஒரு அழகான குடும்பம், இதெல்லாம் இருந்த போதிலும் அவருக்கு வந்துட்டு பிள்ளையே இல்லை, ஒரு குழந்தையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வருத்தம், வருஷ கணக்கா வருத்தம் மட்டுமே பட்டுன்னு இருக்காரு. அப்புறம் ஒரு நாள் என்ன ஆச்சு, ராஜா வந்துட்டு சரி வா நம்ம வேட்டைக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட போக்கள் ஆரோக்கள் அவரோட ஃப்ரெண்ட்ஸுகள் எல்லாரையும் கூட்டின்னு போறாரு காட்டுக்கு வேட்டையாட. வேட்டையாட போன ராஜாவுக்கு ஒரே அதிர்ச்சி, ஏன்னா அவருக்கு ஒரு குழந்தையின் சத்தம் கேக்குது. அந்த குழந்தை அழலங்க, ஆனா ஏதோ சத்தம் போடுது, அப்படின்ற மாதிரி ஒரு சத்தம் போடுது அந்த குழந்தை. அப்ப என்ன பண்ணிட்டாரு தலைவன், போயிட்டு குழந்தைய தேடுறாரு. தேடி பார்த்தா ஆஹா, அழகான அந்த குழந்தை மணிகண்டன் ஒரு குழந்தை ரூபத்தில் இருக்கிறான். அங்க கீழே வந்துட்டு படுக்க வச்சுட்டு படுத்துட்டு அப்படியே ஜாலியா இருக்கான். அவ பார்த்துட்டு என்ன ஒரு அழகான குழந்தை, இவ்வளோ ஒரு புலிவோட இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரே சந்தோஷங்க. அவர் அப்புறம் என்ன பண்ணிட்டாரு, அந்த குழந்தைய தூக்கின்னு வந்துட்டாரு. ஸோ அப்ப என்ன ஆச்சு, அந்த குழந்தை பிறக்கும்போதுன்னு இல்லை, அவரு கையில கிடைக்கும் போது கழுத்துல ஒரு மணி தொங்கிட்டு இருந்தது. அந்த மணி உடன் பிறந்ததுனால தான் அவன் பேர் மணிகண்டன் அப்படின்னு பேர் வந்துச்சுங்க. இதுதான் அவரோட பேரோட என்டிமாலஜி. ஸோ மணிகண்டன் இப்ப வந்துட்டு பந்தளத்துல ஒரு ராஜகுமாரனாக வளர்கிறான்.
வளரும் போதே வந்துட்டு படிப்பு, ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்துலயும் சிறந்து விளங்குறாங்க. ஆப்வியஸா கடவுளோட பிறவி அது. நல்லா செமையா வந்துட்டு சூப்பரா நல்ல நல்லா படிப்பு, அப்பா அம்மாக்களுக்கு நல்ல ஒரு சேவை, விளையாட்டு சாயந்தரம் 5 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் அப்படின்ற மாதிரி அவரு நல்லா ஜாலியா வாழ்ந்துன்னு இருக்காரு. அப்ப வந்துட்டு ராஜாக்கும் ராணிக்கும் இன்னொரு குழந்தை பிறக்குது. இன்னொரு ஆண்மகன், ஒரு கியூட்ட குட்டி குட்டி குள்ளு அப்படின்ற மாதிரி இன்னொரு பேபி. அந்த பேபி பார்த்துட்டு ஒரே சந்தோஷம். ஃபுல் பசியில இருந்தவனுக்கு வந்துட்டு பிரியாணி கட்சா மாதிரி 2 முத்து போல 2 குழந்தைங்க. அத பார்த்த உடனே ராணிக்கு வந்துட்டு ஒரே சந்தோஷம். கொஞ்ச நாள், கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்கள் அப்படியே ஓடுது. குடு 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 குடுன்னு ஓடும்போது மணிகண்டனுக்கு ஒரு 14 வயசு. இப்ப வரைக்கும் ஆனா மணிகண்டனுக்கு அவனோட அவதார நோக்கம் தெரியாது. அவதார நோக்கம்னா அவன் வந்துட்டு இங்க மகிழ்ச்சிய சம்பவம் செய்யறதுக்கு தான் வந்திருக்கான் அப்படின்றது அவனுக்கு தெரியாது. அத வந்துட்டு அவனுக்கு ஞாபகப்படுத்தினாதான் தெரியும்னு வந்துட்டு கடவுள்களே வந்துட்டு முடிவு பண்ணிட்டாங்க முன்னாடியே. ஃபர்ஸ்ட்ல இருந்தே தெரிஞ்சிருந்ததுன்னா அப்புறம் வந்துட்டு பிறக்கும் போதே அப்படியே போயிடும். அந்த மாதிரி இருக்க கூடாதுல்ல. அவன் கொஞ்ச நாள் வளர்ந்து அந்த ஒரு பாலகனாக இருக்கும் போதுதான் அவனுக்கு வந்துட்டு அந்த ஒரு பவர்ஸ், மேக்சிமம் பவர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் முடிவு பண்ணி அவன் ஒரு 14 வயசு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா வந்துட்டு அவங்க அம்மா அவங்களுக்கு ஒரு ஐயம். அதாவது இப்பதான் நமக்கே ஒரு குழந்தை வந்துடுச்சே, இவன் பெரியவனா இருக்கலாம், ஆனா வந்துட்டு இவன் எப்படி வந்துட்டு அடுத்த ராஜா வருது, சட்டப்படி பார்த்தா என்னோட குழந்தை தானே ராஜா ஆனும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஐயம் அவங்களுக்கு. சோ அதுக்காக வந்துட்டு என்ன பண்றாங்க, இந்த அவங்களுக்கு ஃபேவரபிளா வந்துட்டு 2-3 மினிஸ்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களோட சேர்ந்துக்கிட்டு ஒரு நாடகம், அந்த ஆன்டி வந்துட்டு ஒரு நாடகம் போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, எனக்கு ஒரே தலைவலிக்குது, எனக்கு வந்துட்டு ஒரே தலைவலிக்குது, பிளீஸ் யாராவது வந்துட்டு போய் நம்ம ஏரியா வைத்தியரை கூப்பிட்டு வரீங்களா அப்படின்னு. அவர் உடனே வைத்தியர் வந்து பார்த்துட்டு, ஐயோ இது வந்து விஷ தலைவலியா, சே இது வந்து கோடியில ஒருத்தருக்கு தான் வரும், ஆனா இத சரி பண்ணிடலாம், அது பிரச்சனை இல்லை, ஆனா சரி பண்ணறதுக்கு எனக்கு ஒரு மருந்து வேணுங்க அப்படின்றான். உடனே ஐயப்பன் வந்துட்டு, அவர் மணிகண்டன், அப்ப அவருக்கு பேர் ஐயப்பன் கிடையாது, மணிகண்டன் வந்துட்டு என்ன மருந்து வேணும் சொல்லுங்க, இமயமலையே பிளந்துட்டு கூட வரேன் நான் அப்படின்னு. இமயமலையெல்லாம் நீ பழக்கிட்டாவில, எனக்கு வந்துட்டு புலிப்பால் தான் வேணும் அப்படின்ட்டாங்க. உடனே ராஜாக்கு வந்துட்டு ஒரே உழுக்கல், என்னடா புலிப்பாலை கேக்குறா அப்படின்னு. எவனாவது வந்துட்டு புலிப்பாலை கேட்பானா, அது ஈஸியா? இவங்க என்ன நினைச்சிட்டாங்க, 14 வயசு குழந்தை புலிப்பாலை கேட்டா வந்துட்டு எடுத்துட்டு வர போகும், அங்கேயே சம்பவம் ஆயிடும், அதுக்கப்புறம் வந்துட்டு தம்பி தான் ராஜா அப்படின்னு இவங்க கணக்கு போட்டாங்க. ஆனா இவங்களுக்கு தெரியாது அது ஒரு அவதார பிறவி அப்படின்னு. இன்னொரு மேட்டர் என்னன்னா, இது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விதி. ஏன்னா இவன் புலிப்பாலை எடுத்துட்டு வர்றதுக்கு போகும்போதுதான் அவன் மகிழ்ச்சியை பார்த்து அங்க வந்து சம்பவம் நடக்குது. சோ அதனால வந்துட்டு இதுல இருந்து என்ன தெரியுது, டெஸ்டினி இஸ் சம்திங் தட் யூ கேன் நாட் சேஞ்ச் கைஸ். இட் இஸ் பவுண்ட் டு ஹேப்பன் அண்ட் இட் வில் ஹேப்பன். நீங்க வந்துட்டு அதனால வந்துட்டு டெஸ்டினியை மறந்து உங்களோட வாழ்க்கைய வாழ பாருங்க, ரைட்? சரி, அடுத்து வந்துட்டு நான் போய் புலிப்பால் எடுத்துட்டு வரமா அப்படின்னு சொல்லிட்டு சுட்டி குழந்தை 14-15 வருடங்களே ஆன வந்து மணிகண்டன் பந்தளத்துல இருந்து கிளம்புறான். கிளம்பும் போது ஒரு புலினா என்ன பக்கத்து வீட்டுல இருக்கும், அதை தேடி அலையணும்ல. இப்ப புலி ரேரு, அப்பயும் புலி ரேரு தான். அதுக்காக வந்துட்டு ஆட்டுக்கூட்டம் மாதிரிலாம் இருக்காது, ரைட்? அதுவும் வந்துட்டு பெண் புலி, அதுவும் பால் தரக்கூடிய பெண் புலி, இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு. அது வந்து ஃப்ரெண்ட்லி புலியாவும் இருக்கணும். ஸோ அதனால வந்துட்டு அவனுக்கு வந்துட்டு சஸ்டனன்ஸ் தேவையில்ல. அதுக்கு என்ன பண்றாங்க, தேங்காயில ஓட்டைய போட்டு அதுல வந்துட்டு நெய்யை ஊத்தி
வச்சிருக்காங்க. ஏன்னா தேங்காய்க்குள்ள போட்ட பொருள் அழுவாது, ரைட்? ஆர் லைக் இட் வில் ஸ்டே கோல்ட். பேசிக்கா கொஞ்ச நாள் தாங்கும். அந்த நெய் அது உள்ள இருக்கு. அப்புறம் அரிசி, பருப்பு, குங்குமம், சந்தனம். இந்த குங்குமம், சந்தனம் இதெல்லாம் வந்துட்டு சந்தனம் எடுத்துட்டு போனாரு. ஏன்னா வந்துட்டு சந்தனம் ஹேஸ் லைக் ஆன்டிபயோட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ். மஞ்சள் இந்த மாதிரி, ஏன்னா போகும்போது ஏதாவது கட்டுக்கிட்ட ஆச்சுன்னா வந்து மஞ்சள் போட்டுக்கிட்டுலாம், ரைட்? அதுக்கப்புறம் சில பல இதெல்லாம் எடுத்து இரு முடிகளாக கட்டி எடுத்துட்டு போனாங்க ஐயப்பன். ஸோ அதனாலதான் இப்ப வரைக்கும் நம்ம வந்துட்டு ஐயப்பன் கோயில் போகும்போது இருமுடி கட்டுறோம். அதாவது ஒரே பேக நடுவுல ஒரு 2 கயிறை போட்டு இரு முடிகளாக கட்டி, ஐ திங்க் we are in, I don't want to say, oh yeah we are in குமுளி guys. யா, நம்ம அப்படியே பேசிட்டே குமுளி வந்துட்டோம். அருமை. ஸோ அதுதான் இப்ப வந்து இரு முடிய கட்டிட்டு ஐயப்பன் அவரோட அம்மாவுக்காக புலிப்பால் மேலேக்கே ஆவுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அப்ப என்ன நடக்குது? போகும்போது அவருக்கு விஷயம் தெரிய வருது, இந்த மாதிரி அவரோட அவதார நோக்கமே மகிழ்ச்சிய சம்பவம் செய்யறதுதான் அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் என்ன சம்பவம் தான், அவர் என்ன பண்றாரு, எரிமேலி அப்படின்ற ஒரு இடம் இருக்கு. அந்த எரிமேலியில தான் மகிழ்ச்சியோட மெயின் ஏரியா, மகிழ்ச்சியோட வீடுன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஆனா வீடுன்னா அப்படியே டைரக்டா போயிட முடியுமா? போக முடியாது. ஸோ அவர் என்ன பண்றாரு, வேடங்கள் போட்டு மூஞ்சிலெல்லாம் வந்துட்டு சேரு, அந்த காலத்து பெயிண்ட்டுகள், அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வச்சு, அதுக்கப்புறம் முடிக்கெல்லாம் வந்து கலர் பண்ணி, இலைகள் தழைகள் இதெல்லாம் தான் மாட்டி ஒரு வேடனாகவே போறாரு. எங்க எரிமேலிக்கு வேடனா வந்துட்டு இந்த காட்டுல வாழ்ற ஆளுங்க மாதிரி போறாரு. அவரு காட்டு மனுஷன் மாதிரி. அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, அந்த ஏரியால வந்துட்டு பாக்கிறதுக்கு காட்ஸ் அது அவங்க எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களாம் என்ன நினைச்சுக்கிறாங்க, சரி இவர் வந்துட்டு இது வேடன் தான், இங்க வந்துட்டு சும்மா ஏதோ பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீ விட்டுறாங்க. என்ன ஆகுது, இவர் வந்துட்டு அங்க தர்மசாஸ்தா டெம்பிள் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நான் வேணா போட்டோ முடிஞ்சா இங்க ரைட்ல சைட்ல போடுறேன். அந்த இடத்துல இருந்து மகிழ்ச்சியோட ஊடு வரைக்கும் டான்ஸ் ஆடினே போறாரு. இட்ஸ் ஆல்சோ கால்ட் அஸ் பேட்டை துள்ளல். ஸோ பேட்டை துள்ளிட்டே போகும்போது செம டிராஃபிக்கா இருக்கு. பேட்டை துள்ளிட்டே போறாரு. போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, மகிழ்ச்சி பாக்குறா. மகிழ்ச்சிட்ட வந்துட்டு அவரு வந்துட்டு, ஏய் என்ன நீ வந்துட்டு ஓரம் ஆடுறியாமே, சம்பவம் செஞ்சுட்டுப்பா உன்ன அப்படின்ற மாதிரி போய் மிரட்டுறாரு. எதுவும் பண்ணாத, இனிமே ஒழுங்காயிரு அப்படின்னு. அவ உடனே வந்துட்டு, நான்லாம் யார் தெரியுமா, நான்லாம் மகிழ்ச்சிடா, மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சின்றவ யாரு அப்படின்னா, மகிஷாசுரன் அப்படிங்கிறவனோட தங்கச்சி. அவனும் ஒரு பெரிய கை தான் அவங்க ஏரியால. ஸோ இந்த மகிஷாசுரனோட தங்கச்சி பிளஸ் வரம் பிளஸ் அரக்கி எல்லாமே வந்துட்டு ஒன்று குட்டி இருக்கிறதுனால இவ வந்துட்டு கொஞ்சம் ஓவரா தான் ஆடுறான். இவர் என்ன பண்றாரு, சண்டை ஆரம்பிக்குது. சண்டைனா சண்டை சாதா சண்டை இல்லைங்க, செம சண்டை, வேற லெவல் சண்டை. நாட்கள் கணக்குல போகுது. 10 நாள் 15 நாள் அப்படின்னு இல்லாம ஒரு 20 நாள் 25 நாள் 48 நாள் எவ்வளோ நாட்கள் போகுது இந்த சண்டை. பாய்ஸ், ரைடிங் பாய்ஸ் ஃப்ரம் பெங்களூர். ஐயா, இவ்வளோ நாள் போற சண்டைக்கு அவர் வந்துட்டு ஒரு வழியா கடைசியா வதம் பண்ணிடுறாரு. அவரு மகிழ்ச்சிய வதம் பண்ண இடம் இருக்குல்ல, அதுதான் ஏதோ ஒரு இடங்க.
அந்த பேர் எனக்கு மறந்துடுச்சு. இப்போ நான் காலையில போகும்போது கரெக்டா சொன்ன ஞாபகம் வச்சுன்னு இப்ப மறந்துடுச்சு, தப்பா நினைச்சுக்காதீங்க. பட் எசென்சியலி இதுதான் கதை. மகிழ்ச்சிய சம்பவம் செஞ்சிடுறாரு. அதுக்கப்புறம் ஒரே தேவர்கள்லாம் வந்துட்டு கூடிட்டாங்க அவர் பக்கத்துல ஆட்டோகிராஃபுக்கு. எப்படா எங்களாலே முடியல, 14-15 வயசு குழந்தை, இளம் வாலிபன், இளம் கன்று, எப்படி இதை பண்ண அப்படின்னு வந்துட்டு பேட்டி எடுக்க ஆரம்பிட்டாங்க. அவர் உடனே இளம் கன்று பயமறியாது, ஆனால் நான் வந்துட்டு என்னோட சைட் குவெஸ்ட் முடிஞ்சிச்சு, என்னோட மெயின் குவெஸ்டான எங்க அம்மாவுக்கு தேவையான புலிப்பால் நான் எடுக்க போனோம். அதுக்கு வந்துட்டு இன்னும் சில நாட்களே உள்ளது. எங்க அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு முடியல. ஸோ நான் வந்துட்டு முதல்ல போயிட்டு எங்க அம்மாவுக்கு புலிப்பால் எடுக்க போறேன் அப்படின்னும் போது இந்திரன், த லார்ட் ஆஃப் லார்ட்ஸ், த லார்ட் ஆஃப் தேவர்கள், அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, தம்பி நாங்களாம் எங்க கடவுள்ஸ்பா, நீ புலிப்பால் எடுக்கிறதுக்கு அவ்வளோலாம் கஷ்டப்பட தேவையில்ல, நானே புலியா உரிமாறி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு புலியாவே மாறிட்டாரு. அந்த மகிழ்ச்சிய சம்பவம் செஞ்ச இடத்துல இருந்து பந்தளம் வரைக்கும் ஐயப்பன் வந்துட்டு அந்த புலி மேல ஏறி உக்காந்துட்டு he was ரைடிங் த புலி. பாருங்க, நம்ம வந்து குதிரை ஓட்டினாலே பெரிய விஷயமா நினைக்கிறோம், அவர் ஒரு புலியவே ஓட்டுன்னு போயிருக்காரு. அந்த புலிய ஓட்டின்னு போய் பந்தளம், அவங்க வீடு இருக்குல்ல, அதாவது அரண்மனை, அந்த அரண்மனை வாயில்ல பார்க் பண்ணிட்டாரு புலிய. உடனே எல்லாருக்கும் ஒரே அதிசயம், ஆச்சரியம், இது என்னடா புலி வந்துட்டு இப்படி வருது அப்படின்னு. அப்பதான் வந்துட்டு ஒன் ஆஃப் த தேவர்கள் அங்க வந்து பந்தல ராஜா, பந்தல ராணி, பந்தல அமைச்சர்கள், பந்தல மக்கள் எல்லார்ட்டையும் வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி ஐயப்பன் தான் மகிழ்ச்சிய சம்பவம் செஞ்சுட்டாரு, ஐயப்பனோட அவதார நோக்கமே இதுதான் வாழ்க்கையில அப்படின்னு. பை திஸ் டைம் ஐயப்பனுக்கும் தெரிஞ்சிருச்சுல நான் ஒரு என்லைட்டன் பீயிங் அப்படின்னு. ஸோ அவரும் வந்துட்டு நார்மல் ஆயிட்டாரு. எல்லார்ட்டையும் வந்துட்டு ஆமாங்க நான் தான் சம்பவம் செஞ்சேன், ஓகே தேங்க்யூ 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 ஸோ மச் அப்படின்லாம் வந்து அவர் சொல்லின்னு இருக்கும்போது அவங்க அம்மா வந்துட்டு ஒரே அழுக, இங்க பாருப்பா என்ன தப்பா நினைச்சுக்காத, நான் இந்த மாதிரி பண்றதுனாலதான் உனக்கு வந்துட்டு இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு, நீ வந்துட்டு நான் மன்னிச்சிட்டேன்னு சொல்லு அப்படின்னு. அவர் உடனே வந்துட்டு நான் உன்னை மன்னிக்கிறதுக்கு வந்துட்டு உன் மேல கோவப்பட்டு இருந்தாதாமா முடியும், எனக்கு உன் மேல கோவமே இல்லை, ஏன்னா நீ என் அம்மாமா அப்படின்னு. பேக்ரவுண்ட்ல வந்துட்டு அம்மா பாட்டெல்லாம் ஓடின்னு இருந்தது, ஒரே சோக சீன்ஸ், பட் ஆனா சந்தோஷமான சீன்ஸும் நடக்குது. எல்லாரும் ஒரே ஒரே குஷி, உலகமே வந்துட்டு பந்தளத்துல வந்துட்டு ஒரு பார்ட்டி பண்ணுது, இந்த மாதிரி மகிழ்ச்சிய சம்பவம் செஞ்சுட்டாரு அப்படின்னும் போது. அதுக்கப்புறம் ஐயப்பன் போயிட்டு அவங்க அப்பாட்ட சொல்றாரு, அப்பா என்னோட அவதார நோக்கம் முடிஞ்சிடுச்சு, நான் வந்துட்டு இந்த எர்த்லி ரெல்ம்ல இருந்து கொஞ்சம் விடுபட்டு மெடிடேஷன் பண்ணணும், ஸோ நான் வந்துட்டு போயிட்டு வரேன் அப்படின்னு. அவங்க அப்பா உடனே என்ன சொல்ற, கிளம்புறியா, ஐயோ நீ இங்க வந்து இந்த ராஜ்யத்தெல்லாம் நீ தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அவங்க ஒண்ணு இல்ல தம்பி பார்த்துப்பான், தம்பி நல்ல பையன், அவன் மேல உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கையோட எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்குன்னு எல்லா பொறுப்பு சுமைகளையும் தம்பியிடம் ஒப்படைத்து விட்டு ஐயப்பன் வெளில கிளம்பும் போது ஸ்டாப் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா திரும்பி சொல்றாரு, சரி அட்லீஸ்ட் நான் உனக்கு ஒரு கோயிலாவது கட்டணும், ஸோ நீ தான் சொல்லணும் உனக்கு கோயில் எங்க வேணும் அப்படின்னு. அவன் உடனே வந்துட்டு ஐயப்பன் வந்து அவரோட கண்களை மூடி தியானத்தில் ஆழ்ந்து ஒரு பிரம்மாஸ்திரம் அப்படின்ற மாதிரி சொல்ல தெரியல, பட் ஆனா ஒரு அஸ்திரத்தை எடுத்து அவரோட போ மேல செலுத்தி அவர் வந்துட்டு செயல்படுத்துறாரு. அந்த அம்பு போய் விழுந்த இடம் இருக்குல்ல, அந்த பாயிண்ட் where the ambu struck, that point is called as Sabarimala, guys. That is why there is a temple in Sabarimala. அதனாலதான் பந்தளத்துல டெம்பிள் இல்ல, பந்தளத்துல இருந்து விட்ட அம்பு வந்துட்டு
சபரிமலை வரைக்கும் போயிருக்குன்னா அவர்கிட்ட எவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான வெப்பன் இருந்திருக்கணும், ரைட்? இதெல்லாம் வந்துட்டு நம்ம யோசிக்கணும். குரங்குகள், சுட்டி குரங்கு ஹாய். கம்பத்துக்கு ஒரு 19 கிலோமீட்டரே உள்ளது. நம்ம வந்துட்டு கம்பம் இறங்கிட்டோம்னா அப்புறம் கொஞ்சம் ஜாலியாக அப்படியே ஒன்றும் பேசிட்டே போகலாம். ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் த ஹிஸ்ட்ரி. நான் எல்லாம் முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். அங்கே போயிட்டு வந்துட்டு ஐயப்பன் வந்து இதில் இருக்காரு, தியானத்தில் இருக்காரு. அவர் வந்துட்டு எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், நல்லதா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தியானத்துல இருக்காரு. அதனாலதான் ஐயப்பனோட போஸ் பாத்தீங்கன்னா அந்த தியான போஸ் மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி உக்காந்துட்டு கையில வந்துட்டு சின்முதிரையை குத்திட்டு உக்காந்துட்டு இருப்பாரு. I hope you guys liked the history lesson from me to you. Again, so sorry for the morning. நான் நிறைய பேசினேன் காலையில. அதோட ஒரு குட்டி சுருக்கம் தான் இது. எனக்கு வந்து குட்டி சுருக்கமான்னு தெரில, நானும் நீட்டி முளைக்கி பேசலாம தான் இருக்கு. நீங்க உடனே கேட்காதீங்க, டேய் சுருக்கமே இப்படின்னா வந்துட்டு அப்ப நீட்டி முளைக்கி பேசியிருந்தேன்னா எவ்வளோ தான்டா பேசியிருப்பேன் அப்படின்னு. இதே தான் பேசிக்கா சொன்னேன் கைஸ். மேபி ஆர்டர் மாத்திருக்கலாம், பட் ஐ எம் அ ஸ்டோரி டெல்லர். திஸ் இஸ் வாட் ஐ டூ. ஸோ அதனால இதுதான். இப்ப நமக்கு என்ன பிளான் அப்படின்னு நீங்க கேட்கலாம் என்கிட்ட. என்னோட பிளான் என்னன்னா அப்படியே பொறுமையா ஓட்டிக்கிட்டே கரூர் வரைக்கும் போயிடணும் கைஸ். எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 200 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. ஒரு 70 அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட ஒரு 75, 5 in the mind, 3 in the hand அப்படின்னு வச்சா 15 கிலோமீட்டர்ஸ் டு கம்பம். கம்பத்திலேருந்து தேனி. நேற்று இந்த தேனி பாட்டு ஞாபகம் இருக்கா? தென்மேற்கு பருவ காற்று தேனி பக்கம் வீசும்போது காதல் இந்த அந்த தேனிக்கு போறோம். அந்த தேனியை முடிச்சிட்டு ஆசம் ஊரான திண்டுக்கல், அதுக்கு முன்னாடி வத்தலகுண்டு வரும். வத்தலகுண்டுலேருந்து கிளம்பி நம்ம திண்டுக்கல் வரோம். திண்டுக்கல்ல இருந்து கரூர், இங்கேருந்து திண்டுக்கல் வரைக்கும் இந்த மாதிரி ஸ்டேட் ஹைவே தான். கொஞ்சம் ஈவினிங்ஸ்ல ஸ்டேட் ஹைவே போறது கொஞ்சம் காண்டு தான் கைஸ். ஏன்னா வந்துட்டு ஃபுல் ஹை பீம் வச்சுன்னு ஷாவடி பானுங்க. பட் ஓகே, நேற்றைய பார்த்துருப்பீங்க நீங்க வீடியோஸ்ல, அதே மாதிரி தான் இருக்கும். இப்போ நான் லைட் இருக்கும்போதே மேக்சிமமாக உங்கள்கிட்ட பேசிட்டு அப்புறம் லைட்டு போனதுக்கப்புறம் மினிமம் அப்டேட்ஸ் தான் கொடுப்பேன். ஸோ இப்போ நான் ஆஃப் பண்ணேன் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் சந்தோஷப்படலாம். ஏன்னா இவன் இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி பேசினே சாவடிக்க மாட்டான்னு உங்களுக்கே நீங்களே சொல்லிக்கலாம். ஸோ யூ கைஸ் ஹவ் லிசன்ட் so much அப்படின்னா வந்துட்டு நான் ஏதோ கரெக்டாக பண்ணுறேன்னு அர்த்தம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங் டு சிட்ஸ் அட்வென்ச்சர் ஷோ. இது என்னோட யூடியூப் சேனல் பேரே கிடையாது, சாரி, சிட் சர்வைவல் ஷோ.